ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பிஜேபிக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் வேளாண் துறை அடிப்படை ஆதாரமாக திகழும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் புதிய பரிமாணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். கனடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் சென்னை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் இன்று உரையாற்றினார். வணக்கம் சென்னை என்று தமிழில் தமது உரையை தொடங்கிய பிரதமர், சென்னைக்கு தாம் வரும்போதெல்லாம் மக்கள் அளிக்கும் உற்சாக வரவேற்பு தமக்கு உத்வேகத்தை அளிப்பதாக தெரிவித்தார். திறன், வர்த்தகம், பாரம்பரியம் என்ற அம்சங்களை கொண்டு தமிழர்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பிஜேபிக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் இந்த கூட்டத்தில் மக்கள் வெள்ளம் இதனை உணர்த்துவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் அதிவேக ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் பணியை திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிட்டார். இன்று பிற்பகலில் தெலுங்கானாவில் உள்ள அடிலாபாத்தில் 56,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 30க்கும் மேற்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். மின்சாரம், சாலை வசதி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு சார்ந்து இத்திட்டங்கள் அமைந்தன. இந்த விழாவில் பேசிய பிரதமர், ஷெட்யூல்டு பிரிவினர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் வளர்ச்சியை முன்வைத்தே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி சமரானந்தா மகாராஜ் விரைவில் குணமடைய வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அவரது போதனைகள் பலருக்கு வழிகாட்டுதலை தந்துள்ளது என்றும் சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சியில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளவிட முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் வேளாண் துறை அடித்தளம் அமைக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று கிட்டங்கி வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கிசான் உபாஜ் நிதி அறிமுக விழாவில் அவர் பங்கேற்று பேசினார். இத்திட்டமானது தொழில்நுட்பத்தின் உதவியோடு கிட்டங்கிகளை பயன்படுத்தவும் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெறவும் விவசாயிகளுக்கு உதவும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலமாக கிட்டங்கி வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கிட்டங்கிகளில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை எளிதாக சேமித்து வைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சிறு விவசாயிகளும் இவ்வசதியை பயன்படுத்தி தங்கள் வருமானத்தை பெருக்கும் வகையில் பாதுகாப்பு வைப்பு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் இக்கட்டணம் 3% இருந்ததாகவும் தற்போது விவசாயிகள் 1% கட்டணத்தை செலுத்தினால் போதும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசரில் எஃகு துறைக்கான முதலாவது பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பிரிவை திறந்து வைத்து அவர் பேசினார். சீரான எஃகு உற்பத்திக்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். கரியமில வாயு வெளியேற்றத்தை முழுமையாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். உத்யம் அசிஸ்ட் தளத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைசாரா சிறு நிறுவனங்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை தாண்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சகம் அறிமுகப்படுத்திய இத்தளமானது கடந்த 14 மாதங்களில் இந்த எண்ணிக்கையை அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உத்யம் அசிஸ்ட் சான்றிதழ் மூலமாக முறைசாரா சிறு நிறுவனங்கள் பதிவு செய்ய வகை செய்யப்பட்டது. இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் மூலமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. முதல் குமரி வரை அந்நியர் இங்கே யாரும் இல்லை.
தேசத்தை நேசிக்கும் நாங்கள் எல்லாம் எதுக்கும் துணிந்த தேசபக்தர்கள். எங்கள் உரிமை இது, எங்கள் குரல், சுதந்திரத்தின் பரிசு இதுவாகும். மக்களாட்சியின் முதன்மையான கல்வி இது, கல்வி இது. நட்பின் மீது உறுதி பூணுவோம், நமது முதல் வாக்கினை நாம் நம் நாட்டிற்காக அளிப்போமே. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் புதிய பரிமாணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் கோகமுக்கில் நடைபெற்ற கல்வி நிறுவன விழா ஒன்றில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், வடகிழக்கு மாநிலங்களின் வேளாண் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்து எண்ணெய் வித்துக்களில் சுயசார்பு நிலையை எட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விரைவில் அவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலையை வடகிழக்கு மாநிலங்கள் அடையும் என்று திரு அர்ஜுன் முண்டா நம்பிக்கை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் பங்களாதேஷுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம் மூலமாக பங்களாதேஷுக்கு 50,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும், ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு 14,400 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளூரில் வெங்காய வரத்து மற்றும் விலை கட்டுக்குள் இருக்கும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. பாஸ்மதி அல்லாத அரிசி வகைகளை தான்சானியாவுக்கு 30,000 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யவும், ஜிபோட்டி மற்றும் கினியா பிசாவோவுக்கு 80,000 மெட்ரிக் டன் உடைத்த அரிசியை ஏற்றுமதி செய்யவும் மத்திய அரசு அனுமதித்துள்ளது. தில்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைமையகத்தை காலி செய்யுமாறு அக்கட்சிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி உயர்நீதிமன்ற விரிவாக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமையகம் அமைந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. வரும் ஜூன் 15ஆம் தேதி வரை அக்கட்சிக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனாதன தர்மம் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருப்பதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா, திரு திபங்கர் தத்தா அமர்வு, கருத்து சுதந்திரத்தை மீறி திரு உதயநிதி ஸ்டாலின் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறியது. அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் தாம் தெரிவிக்கும் கருத்துக்கள் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவு தலைவர் திரு ஷேபாஸ் ஷெரீப் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டு அதிபர் திரு ஆரிஃப் அல்வி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்திய போராட்டங்களுக்கு இடையே இப்பதவியேற்பு விழா நடைபெற்றதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அந்நாட்டு தேசிய சபையில் நடைபெற்ற பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்பின் போது திரு ஷேபாஸ் ஷெரீப் 201 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியை சேர்ந்த திரு அயூப் கான் 92 வாக்குகளை பெற்றார். கனடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-8, 14-12, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பென் ஸ்மித்தை வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் கிடைத்துள்ள கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளது. ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தகுதி பெற்றுள்ளது இதுவே முதல் முறையாகும். உலக கோப்பைக்கான இளையோர் குத்துச்சண்டை போட்டி மாண்டனீக்ரோவின் புட்வாவில் இன்று தொடங்கியது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 21 பேர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பிஜேபிக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் வேளாண் துறை அடிப்படை ஆதாரமாக திகழும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் புதிய பரிமாணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார்.
கனடா ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.